ஸோ இதான் நம்ம சரத் ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஏற்கனவே பண்ணதோ கொஞ்சம் டீட்டெயில் தான் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா இதில் ஏற்கனவே ஏர் டிரான்ஸ்ஃபர் பண்ணவரோட ஃபர்ஸ்ட் டே ஃபோட்டோ, ஸோ ஏர் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஃபோட்டோ மட்டும் இல்லை, ஸோ அவருக்கு எப்படி ஏர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்ற லைவ் வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்து செகண்ட் டே, தேர்ட் டே, அதுக்கப்புறம் ஃபோர்த் டே, ஸோ இப்போ வரைக்கும் உள்ள ஒரு ஃபோர்த் டேவோட ரிசல்ட் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எல்லாருமே வந்து டோனர் ஏரியா வந்து கேட்டுருந்தீங்க, ஸோ எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து டோனர் ஏரியா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கான அந்த வீடியோ வந்து ஸோ மறக்காம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நிறைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கல, ஸ்கிப் பண்ணாமல் சேனலை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு சரத்குமார்.
ஃபுல்லாக பாருங்கள், கரெக்டாக இருக்க பாருங்கள். லேசாக வீக்கமாக தான் இருக்குது, அதுதான் வழி அதான் தெரியல எனக்கு. அப்படியே பேக்கப்பில் பாருங்கள், அவங்க எடுத்த இடம், டோனர் எடுத்த இடம் எப்படி பாருங்கள். பாருங்கள், லேசாக வீக்கம் தான் இருக்குது, லேசாக வீக்கம். அது காலிலேருந்து கூட அது அப்பத்துலேருந்து இருக்குது, அந்த வழியில் தான் இல்லை, லேசாக தண்ணி தான் இருக்குது. பாருங்கள், சைடில் பாருங்கள். கட்டு பிரித்து 3ஆம் நாள் இது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ மறக்காம மேலும் நிறைய டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கல, ஸ்கிப் பண்ணாம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூத் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத்குமார். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ். என்னென்னா, இது வரைக்கும் யூடியூப்பில் எல்லாருமே வந்து ஸோ ஏர் டிரான்ஸ்பிளண்ட் பற்றியோ ப்ளஸ் அந்த ரிசல்ட் எஸ்டி பண்ண ஃபோட்டோஸ் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ டோனர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டோனர் ஏரியா எப்படி இருக்கும், ஸோ எடுத்தால் எப்படி இருக்கும், ஸோ அதோட கிளாரிட்டிக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எதிர்க்கல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவருக்கு டிரான்ஸ்பிளண்ட் பண்ணி முடிஞ்சு இன்னியோட 4 days ஆகுது. ப்ரோ எத்தனை நாள் ஆகுது? 4 நாள். 4 days ஆகுது. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் டேயோட ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 3rd டேயோட கட்டு பிரிச்ச பிறகு, அதாவது டோனர் பின்னாடி எப்படி இருக்கும், ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து அவரோட 4th டே. ஸோ 4th டே வந்து அவரோட ஃப்ரண்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ பேக் டோனர் பண்ண இடம் எப்படி இருக்குன்ட்டு நான் இப்போ காட்ட போகிறேன். ப்ரோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இவருக்கு வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ என்னென்ன கேப்னு கேட்கலாம். ஸோ என்னென்ன கேப் அந்த டீட்டெயிலாம் நார்மலாக வந்து ஆல்ரெடி முடிவு இருக்குன்னா அந்த முடி இருக்கிற இடத்துல வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா முடி இருக்கிற இடத்துல பண்ணும்போது ஸோ ஒரிஜினல் ரூட் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் எப்போயுமே எங்கே பண்ணாலும் முடி இருக்கிற இடத்துல பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அங்கங்கே கேப்பு. ஸோ இவருக்கு என்னென்னா ஆல்ரெடி முடி இருந்து, ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருந்ததோ ஸோ அந்த கேப் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முடி இருக்கிற இடத்துல வந்து அங்கே விட்டுருக்காங்க. ஸோ அது பார்க்க நமக்கு கேப் மாதிரி தெரியும், சரிங்களா? பட் அது நல்லா கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அங்கே குட்டி குட்டியாக வந்து முடி இருக்கும். ஸோ இது வந்து எப்போ நமக்கு தெரியும்னா ஒரு ஒரு 30 days கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக தெரியும். ஸோ அதில் வந்து முடி இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து பேக்கில் வந்து அவருக்கு எடுத்த டோனர் வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து டோனர். ஸோ இதுதான் வந்து டோனர் ஏரியா. ஸோ இங்கேருந்து வந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து எடுத்து 3 நாள் கழித்து கட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ எஸ்டர்டே தான் பிரிச்சிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்னா மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை, எந்த பெயினும் இருக்காது. கார்த்திக், உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் ஏதாச்சும் இருக்கா? ஆமாம். ஸோ லைட்டாக மேல் லேயர் வந்து இது பண்ண ஒரு எரிச்சல் மாதிரி தான் இருக்கும். பட் அந்த ஆயில்மெண்ட் என்ன ப்ரோ? வலிலாம் இல்லை, சும்மா அந்த ரத்தம் ஊறுதுல அந்த அரிப்பு. ஓகே. ஸோ இதே வந்து இன்னும் ஒரு 1 week ஆனாக்கா அதுவும் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். 1 monthல பார்த்தீங்கன்னா கிளியராகவே அது வந்து ஒரு 1 weekல ஆறிடும். 1 monthல வந்து இன்னும் பக்காவே சரியாயிடும் இது. ஸோ இந்த தழும்பு பார்த்தீங்கன்னாக்கா தழும்பு திரும்பன்னு கேட்கலாம். இது வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் தழும்பு வந்து 1 month 2 month கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தழும்பு மொத்தமே மறைஞ்சிடும். ஏன்னா அந்த ஸ்கின் லேயர் இன்னொரு லேயர் வரும், ப்ளஸ் அந்த கேப் இருக்கிற இடத்துல முடி வளரும். ஸோ முடி வளர்ந்து அதெல்லாம் மறைச்சிரும். ஸோ வந்து 6 month 1 year கழிச்சு மொட்டை அடிச்சு நீங்கள் பார்த்தாலும் சரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா முடி இருக்கும். ஸோ உங்களுக்கு எடுத்த அடையாளமே தெரியாது. ஸோ கார்த்திக், நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே கார்த்திக், இப்போ நீங்கள் பண்ணி வந்து 3 days ஆகுது, கட்டு நீங்களே பிரிச்சிருக்கீங்க. சரி, நீங்கள் எதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? உங்கள் ஃபீட்பேக் எதாவது சொல்கிறதா வந்து நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த ஏர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஹெச்டி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் போக போக எல்லாமே யூடியூப்பில் பார்த்தேன். சரி, ஒரு நல்ல சேஃப் தான், எல்லாமே பண்ணுறாங்க, நம்மளே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல இடம் சூஸ் ஆகிடுச்சு. அது பிரகாரம் பண்ணேன். சாதாரண ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த மாதிரி ஒரு 5 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நானும் பயந்தேன், என்னடா தலையில் ஊசி போட்டு மயக்க மருந்து என்ன போடுவாங்களா அப்படி இப்படின்னு. லாஸ்ட்டில் லோக்கல் அனஸ்தியா தான் கொடுக்குறாங்க, லேசாக வெளியே இருக்கும். மற்றபடி அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் க்ளீனாக சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துட்டோம். யாரும் பயப்படாமல் எல்லாமே வந்து இந்த ஹெச்டி வந்து எல்லாமே பண்ணலாம், தப்பில்லை. யாரும் பயப்பட வேண்டியதில்லை. பண்ணாதவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன்னா வெளியே எவ்வளோ அசிங்கப்பட்டதோட இப்போ யாரோட இருந்தால் அது நல்லா கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது. இப்போதைக்கு எனக்கு பார்க்கும்பொழுது முடி இருந்தால் ஒரு ஹேண்ட்ஸமாக
ஹேண்ட்ஸம் சொல்றதுக்கு ஒரு தைரியமா இருக்கு. மற்ற 4 பேர் வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க, மண்டை அப்படி பல பேரை சொல்லி பட்ட பேர்லாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்க முன்னாடி வந்து தைரியமா வந்து நம்ம போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் அசிங்கப்படுத்தாதீங்க, யாரும் வந்து தப்பா வந்து இந்த முடிக்கொண்டு வந்து தப்பா நினைக்காதீங்க. அப்போ நினைச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபீட்பேக் இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணா நார்மலா இப்போ மொட்டை அடிக்கலாம், முடியும் வெட்டிக்கலாம், அனைத்து ஃபெசிலிட்டியும் இருக்கு. நம்ம முடி தானே அதை எடுத்து வைக்கிறது, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் சொன்னது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம சேனல் கமெண்ட்ல உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். நான் உங்கள் சரத்குமார், யூத் தமிழ் சேனல் அண்ட் ஹெல்த்தி லைஃப். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத்குமார்.